அப்படின்னா கூட இந்த லைஃப் கம்பெனியன் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பீரியட்ல மட்டும் தான் கனெக்ட் ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளம்னா யாரும் இருக்கிறது இல்லை. பட் அவங்க தான் நம்மளோட கம்பெனியன் அப்படிங்கிற அளவுக்கு டிசைட் பண்ண அளவுக்கோ இல்ல நம்ம ஃபைனலைஸ் பண்ற அளவுக்கு சேலஞ்சிங்கான ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கிடையாது. கரெக்ட்? எதுக்காக சொல்லிருக்கேன்னு புரியுதுங்களா? லைஃப் கம்பெனியன் நம்ம சமகாலத்துல வாழ்ந்தா கூட அவங்களோட வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னு ஐடென்டிட்டி பண்ண முடியாது அதனால. கரெக்ட்? பட் அந்த பீரியட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகலாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எனர்ஜி, மைண்ட் எனர்ஜி, அந்த மைண்ட் பவர். அந்த மைண்ட் பவர் மூலமா நீங்க என்ன விதமான ஆற்றலை அதிகமா முடிக்க விடுவீங்களோ, அதாவது உங்களுக்குள்ள எந்த விதமான ஆட்டிடியூட் ரிலேட்டடான அந்த ஆக்ஷன் பிளான் எது மைண்ட்ல வருதோ, அந்த மைண்ட் ரிலேட்டடான அந்த சம்பவம் நிகழ்வதற்கான அந்த சந்தர்ப்பங்களும் சூழல்களும் தானாக அமையும். அந்த ரயில் வர வைக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அண்டம் பிண்டம் ரெண்டு ஒண்ணுதான். அண்டம் கேலக்சி, பிண்டம் உடல் சரீரம். ஆக்சுவலா சயின்ஸ்ல ஏன் வந்து ரிசர்ச் பண்ணோம், இது எல்லா டெம்பிள்ஸ்க்கு போய் ரிசர்ச் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, இந்தோனேஷியால யோகியா கர்த்தா நடக்குது. யோகியா கர்த்தா நீங்க கூகுள்ல போயிட்டு பார்க்கலாம், இல்ல விக்கிபீடியால யோகியா கர்த்தான்னு போகும். புத்த மதம், புத்திஸ்ட் சார்ந்த டெம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா கம்போடியா அங்கர்வாட் டெம்பிள் தெரியும், நீங்க பாத்துருப்பீங்க. வேர்ல்டுல பிக்கஸ்ட் டெம்பிள். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பிரமிட் லெவல்ல இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேலக்சி பவரை வந்து அப்சர்வ் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. எல்லாத்துக்கும் பிரம்மம், உணவு சமைக்கணும்னா அக்னி வேணும், வீட்டுல நெருப்பு இல்லைன்னா இல்லை. பஞ்சபூதங்கள்ல வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களும் இல்லைன்னா இந்த சரீரம் இல்லை. இந்த பஞ்சபூத சக்திகள் நம்ம ஜெனரேட் பண்ணிதான் ஒரு ஆகாரம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுல அக்னி பிரதானம். ஒரு படைப்பியல்ல ஒரு இரும்பை வந்து வேற ஒரு வெப்பனா மாத்தணும், ஒரு தங்கக்குட்டியை வேற ஒரு ஆகாரமா மாத்தணும்னா அதுக்கு அக்னி வேணும். சோ அக்னி பிரதானம். சோ இந்த பஞ்சபூத சக்திகள் மூலமா தான் இங்க இருக்கிற இந்த ஃபேன் ஒரு சப்போர்ட் இல்லாம இது நடக்காது. சோ அந்த நேச்சரோட மிங்கிள் ஆயிட்டு நம்ம ஒரு மெடிடேட் பண்ணும்போதோ, ஒரு பிரார்த்தனை பண்ணும்போதோ, ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு வழிபாடுகள் பண்ணும்போதோ, ஜெபம் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டான எனர்ஜி MC² சொல்லுவாங்க. E for MP, E for energy. எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். எல்லா இடத்துலயும் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம வந்து ஒரு விசை, நம்ம கொடுக்கிற உடல் விசைக்கு கூட ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னா இந்த உள்ள விசைன்னு சொல்லுவாங்க. உள்ள விசை இயல்புன்னு சொல்லுவாங்க. நிகழ்வுல கடவுள் கடந்து உள்ளிருக்கக்கூடிய மனம். அப்போ பிரதிபிம்பமாக்கப்பட்ட இந்த மனித சமூகம், இந்த ஹியூமன் நேச்சர் என்னன்னா, சின்ன குழந்தைங்க ஒரு பொம்மையை கூடவே வச்சிருப்போம் சப்போர்ட்டுக்காக. இந்த நேச்சர்ல பழகிட்டோம். நமக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணும், ஆதரவா இருக்கணும். தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், எதுவுமே இருக்கணும். ஒரு சப்போர்ட் வந்து அந்த பொம்மையை கூட வச்சு இந்த நேச்சர்லயே பழகி போயிட்டோம். சோ இந்த பொம்மையோடவே இருந்ததுனால நமக்கு யாரோ ஒருத்தர் மாரல் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணுங்கிற அந்த மனோபாவங்கள் நம்ம மனித மனங்களுக்கு உண்டு. சோ அந்த சப்போர்ட்னாலதான் இந்த பாசங்கிற விஷயத்தினால நம்ம எல்லாரோடையும் அடாப்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அவங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய தியாகங்கள் எல்லாமே நமக்கு மட்டும் இல்லை. நம்மளுக்காக உழைக்கிறோமா, இல்ல எனக்காக உழைக்கிறோம் அப்படின்னு மாதிரி நம்ம சொல்றோம். நம்மளுக்காக உழைக்கிறோமா? ஹோல் ஃபேமிலி சித்தர்கள் கொடுத்தாங்க, ஆழ்வார்கள், நாயன்மார்கள் நிறைய உற்பத்தி ஆகிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் எதுக்காக இவங்களாம் என்ன பண்ணாங்க? இப்ப குருஜிஸ் இருக்காங்க நிறைய பேர். சீரடி சாய்பாபா, ராமானுஜன், ஆதிசங்கரர், இதே மாதிரி மௌலிகள் எத்தனையோ பேர், பாதிரியார்கள் எத்தனையோ பேர், வாரியம் தேவாலயம், இப்படி பலவிதமான டைமென்ஷன்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம வந்து சகோதரர்கள் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இந்த சயின்ஸ் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். அது எங்காவது நடக்கும், மீடியால போட்டு சயின்ஸ் லெவலில் போகும். ஆனா யாருக்குமே தெரியாம வேர்களாக இந்த உலகத்துக்கு விசாலமான வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர் தினமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கூடிட்டு இருக்கிற மாதிரி அந்த உலக சமூகத்துக்காக எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுடைய பிரசன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி வருஷத்துல ஒரு ஃபேமிலியோட யாத்ரா மீன்ஸ் டூர். அது என்டர்டைன்மெண்ட் டூரா இருக்க வேண்டியது இல்லை, ஸ்பிரிச்சுவல் டூரா கூட இருக்கலாம். இதுல
முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து சப்மிஷன் பண்ணிருக்கோம் ஸ்பிரிச்சுவல் மாநாடு. அதாவது ஒவ்வொரு செயின்ட்டும் தானா உற்பத்தி செய்ய முடியாது. செயின்ட்ஸை பொறுத்தவரைக்கும் செயின்ட் அப்படிங்கிறவங்க வந்து உற்பத்தி ஆக மாட்டாங்க. நம்ம பிறப்பில இருந்து அவங்க செயின்டை மாற்றணும்லாம் பண்ண முடியாது. செயின்ட் அப்படிங்கிறது அவருடைய ஞான உலகியல். அதாவது சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப மேன்மை மிகுந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அந்த மேன்மை மிகுந்த நிலைக்கு தள்ளப்படும் போது இந்த உலக பரிமாணம் எளிமையாக புரியும். எளிமையாக புரியும் போது மற்றவர்களுடைய கவலைகளை கேட்க முடியும். அது வந்து NLP சொல்லுவாங்க, சயின்டிபிக்ல சொல்லும்போது நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம். அந்த NLP ரிலேட்டடா தான் நம்மளுடைய பாடியில் இருக்கிற அந்த 7 சேனல் ஆபரேஷன்ல உங்களை ஜஸ்ட் வியூ பண்ணாலே உங்களுக்குள்ள இருக்கிற பேக்ரவுண்ட், உங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம், உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி இம்மிடியட்டா உங்களுக்கு ரெமெடி தர முடியும். இதுதான் ஒரு உறுதித்தனம் பண்ணாங்க. அறியாமை அதிகமாக இருந்த காலங்களில் அறிந்தவர்கள் ஞானிகளாக சொல்லப்பட்டார்கள். நிறைய விஷயங்களை நம்ம கரெக்டாகவே விட்டுறோம். அதுவரை மூலாதையர்கள் நம்ம பேரண்ட்ஸை டெய்லியும் அந்த சரீரங்கள் இல்லாம இந்த சரீரம் வரல. அந்த பேரண்ட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு திங்க் பண்ணிக்கிறோமோ, நினைச்சுக்கிறோமோ, அவங்க நினைச்சிட்டு ஒரு காரியத்துக்கு போக்குறோமோ கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவா தான். பேரண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள், அவங்களாம் இல்லாம நம்ம இந்த பூமிக்கு இல்லை. அவங்களை எல்லாம் கண்டிப்பா மனப்பூர்வமா நம்ம நினைக்கணும். அதுக்குதான் ஒரு பாயிண்ட் குலதெய்வம். ரைட், ஓகே. இதுக்கு என்ன இப்போ ஏர்டெல்ல மொபைல் ப்ராப்ளம்னா ஏர்டெல் சர்வீஸ் சென்டர்ல போய் கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வச்சு சிம் வேற மாற்றி கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டார் பேஸ்ல பிறக்கணும். இந்த ஸ்டார்ல பிறந்தா இந்த எடுத்து வைக்கணும், இந்த ஸ்டார்ல பிறந்தா இந்த எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இன்குலிசம் எழுதிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் கெட்ட சப்ஜெக்ட். அப்ப இந்த ஸ்டார்ல பிறந்தா இந்த எடுத்துதான் வைக்கணும், அப்படி வேக்சின் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நகரங்களுக்கும் இருக்கு. ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிற முதல் எழுத்துக்கள் அந்த தெய்வத்தினுடைய முதல் எழுத்துக்கள். இப்ப கோயம்புத்தூர் எடுத்துட்டா கோணியம், பவர்ஃபுல் டெய்லி. அந்த கோவில முதல் எழுத்துனா அதனுடைய வெற்றி. பரூர், பட்டீஸ்வரர் இப்படிங்கிற மாதிரி எல்லா ஊர்களுக்கும் ஒரு தேவதை உண்டு, ஒரு ஆலயம் உண்டு. அதை வச்சுதான் வைப்ரேட்டிவா கிரியேட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல அதிகமான ஊர்களோட பேர் திருப்பதி பேர் ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுடைய பெயரும் அந்த பூமியில அந்த இடத்துல அது எதுக்காக நிலைப்படுத்தப்பட்டது, அதை பத்தின ரிசர்ச். அது ஒரு பிக் ஸ்டோரி. அது ரொம்ப இன்னொரு விஷயம், மருத்துவ சம்பந்தப்பட்ட நிவாரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவபாஷானம், பழனி, சீக்கிரசி. அது நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து பார்த்துருக்கீங்க. பட் இவங்க தத்தம் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இதான் வந்து அதிகமா. ஏன்னா லேட்டஸ்ட் ஜெனரேஷனுக்கு மாடர்னைசேஷன்ல நிறைய விஷயங்கள் சொல்லணும். பட் அது கம்யூனிகேட் ஆயிடும். பட் இந்த ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் வேற ஒண்ணு இல்லை. அஸ்தமன நிலை அப்படிங்கிறது சூரியனுடைய சன்செட் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது சயின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் என்னைக்காவது உதிச்சு மறைஞ்சிருக்கா? அப்ப பூமியில் இருக்கிற நம்மளுடைய பார்வையில சூரியன் உதிக்கிறது மறைக்கிறது, அவ்வளவு. அந்த பிரச்சனையை நீங்க கையாளும் போது உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். பட் ப்ராப்ளம்ங்கிறது எப்பவுமே இருந்துட்டு சூரியன் மாதிரி நம்ம தான் சுற்றி வந்துட்டு இருக்கோம். பிரச்சனையை விளைவிடும், பிரச்சனை விட்டு விளைவிடும். நல்ல தெரிஞ்சுக்கோங்க, எல்லாம் உள்வாங்கி அண்ட முட்டையாகிய தாயினுடைய கருவறைக்குள்ளாக சைன கோலத்தில் அடைகாத்த நிலையில் இருக்கும் பாம்பின் மீது குடிக்கொண்டிருக்கிற நாராயணன். அப்ப 7 லேயர் இருக்கு தாயினுடைய கருவறை பன்னீர் கூட வரைக்கும். அப்ப அந்த 7 லேயர் அப்படிங்கிறது நம்ம 7 திருப்பாக்கடல் வச்சிருக்கோம். அங்கே சைன கோலத்தில் ஒரு அழகான குழந்தை உற்பத்தி ஆகுது. அந்த பாம்பு வடிவமா வச்சிருக்கிறது வந்து அடைகாத்த நிலையில் இருக்கிறது. அப்ப அடைகாத்த நிலையில அந்த குழந்தையை கன்சீவ் பண்ண முடியும், டெலிவரி பண்ண முடியும். அப்போ அதுக்குண்டான ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணாங்க. சோ மேல் வெர்ஷன், ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு ஐடென்டிட்டி. ஸ்ரீதேவி, பூதேவி, சமேதரா இருக்கும் அழகை மனவாள பெருமாள் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்பீட் பிரேக் அல்லது ஒரு ஸ்கூல் ஜோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள். ஸ்ரீதேவினா செல்வம், பணம் வேணும். காக்கும் கடவுளாகிய அழகிய மனவாள பெருமாள் அப்படின்னா நீங்க குடும்பத்துக்கு நீங்க தான் காக்கும் கடவுள். அப்ப நீங்க வந்து செல்வம் அப்படிங்கிற ஸ்ரீதேவி வேணும். பூதேவினா ஒரு வீடு வேணும்.
இருந்தது. கண்டிப்பா ஒரு சைட்ல ஒரு 5 சென்ட் இடத்த வாங்கி வீட்டை கட்டிருக்கணும். இது ஒரு ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டியை வந்து ஐடென்டிட்டி எடுத்துக்கணும். ரெண்டு சம்சாரம் எடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ சிம்பிள்ஸ். அப்போ ஒரு இடத்துல வரும், நோ என்ட்ரிக்கு போட்டிருக்காங்க, நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. பட் நமக்கு எஜுகேஷன் இருக்கு, நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்க நோ பார்க்கிங்னா நிப்பாட்ட கூடாதுங்கிறது ரூல். அப்போ சிம்பிள்ஸ் மூலமா, லைட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி மூலமா இந்த உலகத்தினுடைய அறியாமை இருந்த காலங்கள்ல சில அறிவுபூர்வமான விஷயங்கள் தான் ஆலயங்களாகும் மற்ற விஷயங்களாகும். நிலம் மற்றும் காற்று, நிலம் மற்றும் காற்று நிலத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. காற்றினுடைய அந்த அழுத்தத்திலேயே இருக்க வேண்டும். அப்பதான் நவபாஷானத்துக்கு போகணும். அப்ப நிலத்தினுடைய குறியீடு முக்கோணம். அப்ப நிலத்தினுடைய குறியீடு முக்கோணம், காற்றினுடைய குறியீடு வட்டம். அப்போ வட்டத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கோணம், அது வடிவை, the symbol. அப்ப இது ரெண்டுக்கும் ஐடென்டிட்டி யாரு? நிலத்தினுடைய குறியீடு, நிலத்துடைய வாழ்ந்து நிலத்துடைய மறைந்து போது ஒரு தாம்பு குறியீடாகவும், காற்றில் பறந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சார்ந்த அம்சமுடைய அந்த மயில் ஒரு குறியீடாகும். ஏன் ஸ்ரீதேவி செக்ஷன்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள் ஒரு யானை வச்சிருக்காங்க, சிம்பிள் இருக்கும், அது பரணி நட்சத்திரம். கிருத்திகை சென்னை சில்க்ஸ்ல இருக்கும் சிம்பிள். எக்ஸாம்பிள் சொன்னேன், டிவிஎஸ் அஸ்வினி நட்சத்திரம் குதிரை. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்துருக்கீங்களா? டிவிஎஸ் ஒரு மோட்டார் கம்பெனி, அது ஹார்ஸ் பவருக்கு யூஸ் பண்ற குதிரைன்னு எடுத்துருப்போம். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்காக வச்சாங்க? சோ இந்த சிம்பிள்ஸ் அத்தனையும் ஒரு விதமான மெசேஜ் கொடுத்துட்டே ரொம்ப முக்கியமான பிள்ளையார சொல்றோம். கணபதி இந்த கலியுகத்தில் மிகப்பெரியது, சைவ விலங்கும், மனிதர்களுக்கு சேவை செய்வதும், தெய்வங்களுக்கான காரியங்களுக்கு ஆட்படுவதும் இருக்கிற ஒரே விலங்கு யானை. சிங்கத்தை போட்டு வந்து தேர்தலுக்கு முடியுமா? பண்ண முடியுங்களா? கலியுகத்தில் இது மட்டும். அப்போ காலத்தை தன்னுடைய தும்பிக்கையின் மூலமாக 100 கிலோமீட்டர் சுற்றளவில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா பஞ்சபூதங்கள் மூலமா உடனே சென்ஸ் பண்ணி அதை இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கு. சோ காலம், செகண்ட்ஸ், காலத்துல நம்ம என்ன சொல்றோம், வினாடி, நொடிகள், அது கீழே இருக்கிற மைக்ரோ மில்லி செகண்ட்ஸ், கணம், கணப்பொழுதில் கண் நிமைக்கும் நேரத்தில் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்றோம். இப்ப கணம், கணாபத்தியம், கணம் என்கிற கால அளவை துல்லியமாக எடுத்து எண்ணக்கூடிய ஆற்றல் கொண்ட விலங்கு கணபதி.